ஜூலைல பாருங்க மூணார் எப்படி இருக்குன்னு. ஒரு கோகை மாதிரி இருக்கு. நான் சந்திக்கிற ஒவ்வொரு ஆபத்துலயும் என் கூடவே இருந்த ஒரு டீமும் எனக்கு பின்னாடி இருக்கு. இதுதான் மரண பள்ளம்னு சொல்றது. பாருங்க இருக்கிற இடமா இருக்கிறதுனால சுலபமான விஷயமே கிடையாது. வாட்டர் ஃபால பாருங்க, அதுல இப்ப நிறைய தண்ணி கொட்டிட்டு இருக்கு பாத்தீங்களா? ஓகே, நம்ம தண்ணி விட்டு உடனே வெளியே போயாகணும். லேண்ட் ரோவர் சுமார் 50 கிலோமீட்டர் வேகத்துல போய்கிட்டு இருந்தது. ஹலோ மக்கா. ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம ஆல்ரெடி நம்ம இந்த ப்ரீவியஸ் வீக்கில் தான் நம்ம மூணார் வந்து விசிட் பண்ணியிருந்தோம் பைக்கில் சோலோ ரைடு. ஸோ எனக்கு பெரிய சாட்டிஸ்ஃபைடாக இல்லைங்க. நீங்கள் அந்த வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த டைமு பாய்ஸ் எல்லாம் தூக்கிட்டு காரில் வந்திருக்கோம். சரியான கிளைமேட்டுங்க, அடிப்பொலி. ஸோ எப்படின்னா இந்த தேவையில்லாத குரூப்லாம் ஒரு நாள் டெலீட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்போ எங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்குது பாய்ஸ்க்கெலாம் தனியாக. அந்த குரூப்பில் சும்மா ஒரு ஸ்டிக்கர் அனுப்பிவிட்டேன், என்னடா ஒன்றும் மெசேஜ் இல்லை அப்படின்னு. அப்புறம் திடீர்னு எல்லோரும் ரிப்ளை பண்ணும்போது ஸோ நான் மூணார் போகலான்னு ஒரு அப்படியே பேச்சு எடுக்கும் போது எல்லோரும் என்ன எதுன்னு தெரியல, டக்குன்னு எல்லாம் ஓகே சொல்லிட்டாங்க. சூப்பர் சூப்பர் ஓகே சொல்லி 1 மந்தில் பிளான் கன்ஃபார்ம் ஆகி இடையில ஒருத்தர் சொதப்பினான். ஸோ அவனை கன்வின்ஸ் பண்ணி அப்படியே ட்ரிப்புக்கு தூக்கிட்டு இப்போ நம்ம மூணார் வந்திருக்கோம். காலையில் 3 மணி போல் நாங்கள் ரைடை ஸ்டார்ட் பண்ணோம். எங்களுக்கு பயங்கர ஸோ நாங்கள் மூணார் நோக்கி பயணம் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஐயோ, காரில் போகிறோம் கைஸ். ஊரே தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம மட்டும் முழிச்சிருக்கிறது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம். அது உங்களை டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணுறேன். 4 பேர் ஜங்கலுக்கு பயம் கிடையாது. இந்த பாட்டு வேற நேற்று நைட்டு மிருந்து மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குங்க. ஏன்னா இப்போ நாங்கள் போகிறது வந்து 4 பேர் தான். ஸோ வைபுக்கு ஏற்ற மாதிரி பாட்டு வேற செட் ஆயிடுச்சா. நாங்கள் 4 பேர் எங்களுக்கு பயம் கிடையாது, அந்த சைடர் மேன ஒன்றா விடாது அப்படியே பாட்டுட்டே போயிட்டே இருக்கிறேன். இவன் என்னை விட ரொம்ப கூவுறாங்க. ஸோ இவன் பார்த்து குலைக்கிற அளவுக்கு என்கிட்ட ஒன்றுமே இல்லை. இந்த பெரிய ஸ்பீக்கர் பாக்ஸ் ஒன்று இருக்குங்க. ஸோ அதை பார்த்தா குலைக்கிறான்னு நினைக்கிறேன். எல்லோரும் வேற தூங்கிட்டு இருக்காங்க, இவன் வேற ஒரு மாதிரி குலைக்கிறான். நாயெல்லாம் உழைக்குது காய்ஸ். தம்பி ஒன்றும் பண்ணாத தம்பி, நான் மூணார் போயிட்டு வரேன். ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைங்கண்ணா, நான் ஒன்றும் அப்படி இல்லை. ஓரமாக போயிடுறீங்கண்ணா, நீங்கள் ஜாலியாக போயிட்டு வாங்க. என்ன ஒன்றுமே பண்ணாமல் இருந்தீங்கன்னா சரி, நான் பாட்டுக்கு போயிடுவேங்கண்ணா. இன்னும் 2 நாள் இந்த ஏரியா பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன். ஸோ ஃபுல்லாக நம்ம கேரளாவில் தான் இருக்க போகிறோம். ஃபன் பண்ணலாம். கார் வந்துருச்சு காய்ஸ். ஸோ இன்னும் 2 பேர் இருக்காங்க, அவங்கள போய் வீட்டில் போய் பிக்கப் பண்ணணும். இதில் என்ன ப்ராப்ளம்னா, பசங்க காரில் ஏற வரைக்கும் ஒரு மாதிரி பதட்டமான ஒரு சூழ்நிலையே இருக்கும். ஸோ பார்க்கலாம் வாங்க. எங்கடா அந்த குண்டு பையன்? என்ன பண்ற? ஹார்லிக்ஸ் குடிச்சிட்டு. ஆமாங்க, என்னால் பசி தாங்க முடியாது. சத்தியமித்ரா குடிங்க, தெம்பா இருங்க. அவ்வளோதான் காய்ஸ், 4 பேருமே ஆஜர் ஆயாச்சு. ஸோ வண்டியில் எல்லாமே தண்ணி வாட்டர் எல்லாமே செக் பண்ணிட்டு, ஸோ நமக்கு கார் பற்றி அவ்வளோக்கு தெரியாது, ஓட்டமும் தெரியாது, அது வேறு விஷயம். ஸோ ஓகே, ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணுவோம். நாங்கள் மூணாரில் மழை பெஞ்சாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினச்சோம். ஆனால் நாங்கள் போகிற வழியிலேயே ஃபுல்லாக மழை தாங்க ஸ்டார்ட்டே ஆச்சு ரைடு. ஸோ இந்த ரெயின் வெதரில் அப்படியே கார் ட்ரைவ் பண்ணிட்டு, ஸோ ஒரு ஹைவேயில் செம்ம ஸ்பாட் ஒன்று இருந்துச்சுங்க. ஸோ அந்த காத்தாடி அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே இயற்கையில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஒரு டீ சாப்பிட்டு, டீ சாப்பிட்ட எனர்ஜியில் பிடிச்சி அழுத்துறாங்க ஹைவேஸில். எனக்கா பின்னாடி அள்ளுடுது. ஆனால் இருந்தாலும் வைபு
குறையவே இல்லை. என்ஜாய் பண்றோம் வாங்கஜி வாங்கஜி என்ஜாய் பண்றோம் என்ஜாய் பண்றோம் என்ஜாய் பண்றோம் டீம் வர்க் பண்றோம் ஜி வாங்கஜி ஜாலியா இருக்கு ஏன் ஜி நீ பாட்டீங்க எங்களுக்கு பாட்டோட லிரிக்ஸ் எல்லாம் கரெக்டாலாம் தெரியாதுங்க. ஆனால் அந்த இடத்துல வைப்பு 100% இருக்கும். ஸோ அதே வைப்பில் உடுமலை ரோடை பிடிச்சி நாங்கள் உடுமலை செக் போஸ்ட்டே வந்தாச்சுங்க. இந்த செக் போஸ்ட்டில் வந்து காருக்கெலாம் பே பண்ணுவாங்க. டோல்கேட் மாதிரி தான், ஃபாஸ்டேக்லாம் இருக்குது. ஸோ அதே ஸ்கேன் பண்ணக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். நம்ம பாட்டுக்கு நம்ம வழியில் வைப்பில் போயிட்டே இருக்கலாம். ரோடு பார்த்தீங்களா எவ்வளோ குட்டியாக இருக்குன்னு. ஸோ லாஸ்ட் வரைக்கும் இதே மாதிரி தான் இருக்கும். அது இல்லாமல் நம்ம போயிட்டு இருக்கிறது வீக்கெண்டு காரில் போயிட்டுருக்கோம். ஸோ இருந்தாலும் ரோடு ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் நாங்கள் இயர்லிங் மார்னிங் ஸ்டார்ட் பண்ண ரைடு தாங்க. ஸோ இதை நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்களேன். ஏன்னா டிராஃபிக் இல்லாமல் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ரோட் ட்ரிப் போயிருக்கீங்களா? நீங்கள் போயிருக்கீங்களா? இல்லைன்னா மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள், செம்மையாக இருக்கும். அப்படியே போகும்போது சூப்பர்மேனு காமெடியெல்லாம் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட அரட்டெல்லாம் அடிச்சுட்டு செம ஃபன்னாக தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி இப்போ ஜூலையில் இருக்க இந்த வெதர் கண்டிஷன் செம்மையாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி வெதர் கண்டிஷனில் ரைட் போகிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். இந்த மாதிரி அக்செப்ட் பண்ணி தான் நான் சோலோ ரைட் போனேன். ஸோ அது எனக்கு நினச்ச மாதிரி அமையல. ஆனால் இந்த டைம் கரெக்டாக அமைஞ்சிருக்குங்க. நல்லா இருக்குது எனக்கு. யாருக்கும் தான் இந்த மாதிரி பிடிக்காது ட்ராவல் பண்ணுறதுக்கு. ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த மந்தில் ட்ரை பண்ணுங்கள். மச்சான் இந்த 2 நாள் நம்ம லைஃப்லேயே மறக்கூடாது. அப்படியா? அது நம்ம கொழுமலையில் பார்க்குற சன்ரைஸ் அப்படியே போக 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 நாங்கள் வேறு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸாக ரொம்ப நாள் கழிஞ்சு மீட் பண்ணுறோம். ஸோ நாங்கள் லாஸ்ட் டைம் போன ட்ரிப்போட மெமரிஸ், ஸ்கூல் டைமில் எங்களுக்கு நடந்த ஃபன்னான மூமெண்ட் எல்லாம் மறுபடியும் ரீகால் பண்ணி சிரிச்சிட்டு இருந்தோம். ஸோ அப்படியே லைன் பை லைனாக மாறிக்கிட்டே இருந்துச்சு. என்னோடய பக்கம் திரும்பும்போது நான் அப்படியே டோருக்கு வெளியே நேச்சர் ரசிக்கிற மாதிரி தலையை திருப்பிட்டேங்க. நம்மளை கலாய்க்கிறதுக்கு நான் மட்டும் உங்களுக்கு எங்கிருந்து தான் வருதுன்னு தெரியல இந்த ஹியூமர் சென்ஸ். அப்படியே அருவியாக வந்து கொட்டுது. ரொம்ப காதலை இந்த பூமி கண்டிருக்கும் பல மாடங்கள் வந்து வந்து பாடமல்லியா என்ன யாரும் ராமனில்லை போனா ஜூலை காத்து சோளா முட்டு புத்துக்கள் யாருக்காக மொத்த பூமியும் புத்துக்காகத்தான். கிளைமேட் வேறு நல்லா இருக்கா. ஸோ அங்கிட்டு இங்கிட்டுன்னு அப்படியே ஓடிக்கிட்டு அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அங்கேருந்தே கிளம்பிட்டோங்க. காலையில் 3 மணி போல் நாங்கள் ரைடை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ கிட்டத்தட்ட 7:30க்குள்ளே நாங்கள் மறையூருக்கு வந்துட்டோம். ஸோ மறையூர்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக காந்தலூர் வந்திருக்கோம். காந்தலூரில் சரியான கிளைமேட்டு. காந்தலூரில் ஆப்பிள் ஃபாரஸ்ட்டு, ஸ்ட்ராபெரி, இந்த மாதிரி நிறையா இது இருக்குது, வாட்டர் ஃபால்ஸு. ஸோ இந்த கிளைமேட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பாக நம்ம பார்த்துட்டே போகலாம்.
லெஃப்ட்ல நிறுத்தா, லெஃப்ட்ல நிறுத்து 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 நிறுத்தா. பொத்துக்கடி தவணை வச்சது மச்சனை மண்ண மச்சனை திக்குது. என்ன வீட்டுக்கு போற வழியா? ஓ, கால்வாயா? இப்போ என்னத்தை தான் நான் தேடிட்டு இருக்கேன், எதையாவது சொல்லி தொழடான்னு உங்களோட மைண்டு வாய்ஸை நான் கேட்ச் பண்ணிட்டேங்க. ஸோ இந்த காந்தலூரை வந்து குட்டி காஷ்மீர்னு சொல்லுவாங்க. அது இங்கே வந்து இருக்கிற கிளைமேட்டை மட்டும் வச்சு சொல்லலை, இங்கே ஆப்பிள் மரம் இருக்குங்க. ஸோ இங்கே இல்லைன்னா நம்ம காஷ்மீரில் மட்டும்தான் இந்த மாதிரி ஆப்பிள் மரம் பார்க்க முடியும். ஸோ அதை தான் தேடிட்டு இருக்கேன், அங்கிட்டு இங்கிட்டுன்னு ஓடுறேன், கிடைக்கல. அண்ணா இங்கே ஆப்பிள் மரம்லாம் இருக்காண்ணா? ஆப்பிள் மரம் இவனுங்கிட்ட இந்த ஊரில் ஆப்பிள் மரம் இருக்குன்னு சொன்னால் நம்பவே மாட்டுறாங்க. அங்கிட்டு இங்கிட்டுன்னு ஓடிட்டு இருக்கேன்னா எனக்கு வேற சரியா தெரியல, சத்தம் போடுறாங்க. ஸோ இப்படியாவது பார்த்து ஆகணும்னு நான் பாட்டுக்கு சுற்றிக்கிட்டே இருக்கேன், இவனுங்க வேற சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காங்க ஒரு சைடு. ஸோ ஃபைனலி எங்கே இருக்குன்னு நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், அங்கிட்ட இங்கிட்டுன்னு விசாரிச்சு. இது வந்து குருமிளகு செடிங்க. இது வந்து பிளாக்பெர்ரி. எங்கடா பிளாக்பெர்ரி? இன்னும் காய்க்கலையா? வாவ், சப்போட்டா, பிளாக் சப்போட்டா. நாங்கள் உள்ளே வந்து என்டர் ஆகிட்டோம். ஸோ ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரிங்க, இங்கே நிறையா செடிகள்லாம் இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பிளாக் சப்போட்டாவா? இது என்ன மச்சான், ப்ளம்ஸா? வெள்ளை சப்போட்டா. பேஷன் ஃப்ரூட். கொடி பேஷன் ஃப்ரூட். நானும் ஃபேஷன் தான் மச்சான். ஓ, இது இது ஆப்பிள். இந்த அது ஆரஞ்சு. இது டொமேட்டோவா? டொமேட்டோ. வரவங்க எல்லாம் பொறிச்சிருவாங்களே, வலை கட்டிட்டு வலை போட்டு வச்சுருக்காங்க. இங்கே குரங்கு தொல்லை இருக்காங்க. குரங்கு வரும், முள்ளம்பன்னி வரும், எல்லாமே குரங்கு இருக்குன்னா அப்போ இவ்வளோ பழம் இருக்கு. இது வந்து ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிங்க. ஸோ உள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு பெர் ஹெட்டுக்கு 20 rupees என்னமோ சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ ஆப்பிள் மரம் பார்க்கணுன்னா கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்க. டேய், இது பெட்டக்ஸ்ரா, அவனை தலை திருப்பு. இதுரா, இதான்டா ஃபுல்ஃபில்லாக இருக்கு. ஆப்பிள் தொட்டு பார்க்கலான்னு விட மாட்டாங்களா? தேனி பிடிச்சி பிடிச்சிக்கு ஜூம் பண்ணிடுறா. இதாண்டா ஜூமு. ஒரு ஜூம் எல்லாம் பண்ண முடியாது. மகரந்த சேர்க்கை நடைபெற்று கொண்டிருக்கிறது. ப்ராசஸ். இன்னொரு பூவில் போய் உட்காருங்க போங்க. இந்த பூவிலும் மாசம் உண்டு. அம்மா, ஒரே ஒரு ஆப்பிள் மட்டும் போச்சுட்டாங்கம்மா.
பதினஞ்சுலேயே கிடைக்கும்டா ஃப்ரெஷ். ரொம்ப நாள் ஆச்சு மரத்துல இருந்து இப்படியே பாக்ஸ் சைட்டில் கொண்டு வருவாங்களே, அப்படியே சாப்பிட்டு அந்த வண்டிக்காரங்க கிட்ட சொன்னால் எடுத்துருவாங்க. வீட்டு காய்கறியே வாங்க மாட்டேன் ஏன்டா அடையில முட்டை தான், ஒன்லி பீன்ஸு கோஸ், இது 2 மட்டும் தான் டெய்லியும். டேய், நீங்க எல்லாரும் மெல்றது இன்ஜின் சவுண்டோட அதிகமா கேக்குதுடா. எல்லாரும் துண்டுறீங்களே, ஒரு மரியாதைக்காக சாப்பிட்றீங்களான்னு கேட்டீங்களா? ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ மரத்துலேருந்து பிடுங்கி சாப்பிட்றது ரொம்ப சந்தோஷம். பூரா தின்னு பூரா இந்த அக்கா வேலைக்கு போன வச்சுதான் ஒரு பேரிக்காயை நிம்மதியாக சாப்பிட்றாங்களா? நாங்கள் சாப்பிட்டது பேரிக்காய் தாங்க. ஸோ ஆப்பிள் இல்லை. ஸோ உனக்கு தெரியாமல் பிடிங்கி தந்த அக்காவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அந்த மனசு தான் சார் கடவுள். ஸோ நீங்கள் இந்த பக்கம் போனீங்கன்னா அந்த அக்காட்ட நைஸாக பேசி பேரிக்காய் மட்டும் வாங்கி சாப்பிட்டு பாருங்க, செம்மையாக இருக்குது. பார்த்துட்டேன் ஃபைனலி ஒரு ஆப்பிள் மரத்தை பார்த்துட்டேங்க. எல்லாத்தையும் வலை கட்டி வச்சுருந்தாங்க, இது மட்டும் தான் தூரமாக இருக்கனால வலை கட்டாமல் வச்சுருக்காங்க. பாருங்கள், இதுதான் ஆப்பிள் மரம். அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வண்டி எடுத்துகிட்டு மறையூரில் இருக்க இரைச்சில் பற வாட்டர் ஃபால்ஸ் போனோங்க. ஸோ இதை நம்ம ப்ரீவியஸ் டேஸில் தான் விசிட் பண்ணோம். நான் அப்போவே சொன்ன தண்ணி இல்லைன்னு, ஆனால் இவனுங்க சொன்னால் நம்ப மாட்டேங்கிறாங்க. மழை பெஞ்சிட்டு இருக்கு, தண்ணி கண்டிப்பாக இருக்கும், போலாண்டா அப்படின்னு சொல்லி இங்கே விட்டு வந்துட்டாங்க. இந்த ஃபால்ஸுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் இந்த ஃபால்ஸ். ஸோ இந்த ஃபால்ஸில் பாருங்கள் வாட்டர் ஃப்ளோ எவ்வளோ இருக்குன்னு. ஆனால் அந்த ஃபால்ஸில் தண்ணியே இல்லையே, புரிஞ்சிக்கவே முடியல. அப்படியே மூணார் செக் போஸ்ட் தாண்டி அப்படியே போயிட்டு இருக்கும்போது சரியான கிளைமேட்டுங்க. அப்படியே மழை பெஞ்சு கொஞ்சம் நின்றுருக்கு, செம்மையாக இருக்கு. நாங்கள் எல்லாருமே ஊட்டி குன்னூர் அடிவாரத்தில் தான், அதுதான் எங்கள் ஹோம் டவுன் மேட்டுப்பாளையம். ஸோ எங்களுக்கு கிட்டத்தட்ட 30-40 டைம் நாங்கள் ஊட்டி குன்னூர் கோத்தகிரி டீ சாப்பிட்னா கூட மேலே ஏறுவோம். ஸோ எங்களுக்கு எவ்வளோ டைம் போனாலும் சலிக்கவே சலிக்காது அந்த ஊட்டி குன்னூர் கோத்தகிரிலாம். ஸோ அதே மாதிரி தான் இந்த மூணாரும். எனக்கு இது எனக்கு பிடிச்சிருக்கு. எப்படின்னா போகும்போது சைடில் அந்த வாட்டர் ஃபால்ஸ், அப்புறம் சின்ன சின்ன ஓடைகள், அப்புறம் அந்த டீ எஸ்டேட், வாவ் சினிமாட்டிக் லுக்கில் இருக்குங்க. அதுவும் இந்த ரெயின் வெதரில் பார்க்கும்போது அதை அங்கங்கே சர்ச்சு நல்லா இருக்குங்க. வாங்க மூணார் வாங்க, ஜாலி பண்ணுங்க. என்னடா நல்லா போகுதுன்னு நினச்சேன். ஸோ ஒரு டூரிஸ்ட் பஸ்ஸு அப்படியே நின்றுட்டுருக்கான், ஃபுல்லாக டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு. ஸோ அவன் ரோடு எல்லாமே கொஞ்சம் சின்னதாக தாங்க இருக்கும். ஸோ ஒரு பெரிய டூரிஸ்ட் பஸ் வந்தாலும் அங்கே டிராஃபிக் ஜாம் ஆயிரும். ஸோ அதனால தான் சொன்னேன், நீங்கள் வீக் டேஸில் பிளான் பண்ணுங்கள், ஜாலியாக இருக்கும். வீக்கெண்டு வந்தால் இயர்லிங் மார்னிங் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது மூணாரில் ஒரு ஃபேமஸான ஒரு வாட்டர் ஃபால்ஸுங்க, அட்டுக்காடு வாட்டர் ஃபால்ஸ் தான். ஸோ இதை நீங்கள் மூணாரில் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு பிளேஸ் தான் இது. ஸோ கூகுள் மேப்பில் எக்ஸாக்டாக லொக்கேஷன் போட்டால் கரெக்டாக வந்து விட்டுரும். ஆனால் பைக் கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க, கார் கொஞ்சம் டஃப் தான். ஸோ போகிறவே எல்லாமே குட்டியாக தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்த வாட்டர் ஃபால்ஸ் தான் இந்த வாட்டர் ஃபால்ஸ். ஸோ இந்த வாட்டர் ஃபால்ஸ் இடத்துலேருந்து பார்க்குறத விட நீங்கள் வர வேல பார்க்குற அந்த வியூ தான் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாங்க. மூணாரில் இந்த மாதிரி ஏகப்பட்ட பிளேஸ் இருக்குங்க. மூணார் டவுனுக்குள்ளே இருக்க எரவிக்குளம், லக்கம் வாட்டர் ஃபால்ஸ், இந்த மாதிரி டூரிஸ்ட் பிளேஸ் மட்டுமே சுற்றிட்டு நீங்கள் மூணார் விட்டு கிளம்பாமல் இந்த மாதிரி உள்ளே இருக்க பிளேஸ்க்கெலாம் வந்தீங்கன்னா இந்த மூணாரோட அழகை நீங்கள் ரசிச்சுக்கிட்டு போகலாம்.
நாங்கள் மூணார் வந்ததுக்கு முக்கியமான காரணமே சன்ரைஸ் பார்க்க தாங்க. அது சாதா சன்ரைஸ் இல்லை, கொழுக்குமலை பீக்கில் சன்ரைஸ். ஸோ இது எவ்வளோ நாள் ஆசை தெரியுங்களா? ஃபைனலி நாம் இப்போ கொழுக்குமலை பீக் கேம்புக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ மார்னிங் சன்ரைஸை பார்க்க போகிறோன்னு நினச்சி சந்தோஷப்படுறதா, இல்லை இப்போ பெய்கிற மழைனால காலையில் சன்ரைஸ் தெரியுமா என்னன்னே தெரியாமல் ஃபீல் பண்ணுறதா அப்படின்னு ஒரே கன்ஃபியூஸ். ஓகே, நாங்கள் எங்கே ஸ்டே பண்ணோம், அந்த ஸ்டேயில் எவ்வளோ சார்ஜஸ் பண்ணாங்க, அடிஷ்னலாக என்னென்ன பேக்கேஜெலாம் இருக்குது, ஸோ எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பார்ட் 2ல் பார்ப்போம். ஸோ நம்ம லைஃப் எக்ஸ்ப்ளோர் சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க. கடைக்கு 2 நாள் லீவ் விட்டுட்டு பசங்க கூட மூணார் வந்திருக்கோம், என்ஜாய் பண்ணலாம். ஸோ இந்த 2 நாள் ஃபுல்லாமே ஜாலியாக சுற்ற போகிறோம். இந்த மெமரி கார்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக போகுது. ஃபுல் மெமரிஸோடு தான் நாங்கள் இருந்து ரிட்டர்ன் ஆக போகிறோம்.